கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆனந்தமானம் ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு எனக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உமற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உமற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆண்டவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான வல்லமையும் அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்து உயர்த்துகிறோம். அப்பா, எங்கள் நடுவிலே பெரியவராக நீர் வந்திருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய ஆளுகை எங்களுக்கு கட்டளையிடும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடும். உங்கள் வியாதியில், கட்டுகளில், பலவீனத்தில் இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் கரத்தினால் வருகிற சுகத்தையும் ஆண்டவரே வல்லமையும் பெற்றுக்கொள்ள நீர் அனுகிரகம் பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு 2 தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே ஒரு மனுஷன் அநியாயமாக துன்பப்படுத்தப்பட்டால், ஒரு மனுஷனை எந்த தவறும் செய்யாத ஒரு நியாயமாய் உண்மையாய் நேர்மையாய் வாழக்கூடிய ஒரு மனுஷனை யாராகிலும் காரணமின்றி பகைத்து அவர்களை துன்பப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகுந்த ஆறுதலை தருகிற ஒரு வசனத்தை தான் ஆமேன் இந்த வசனமாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், நிறைய இடங்களில் அநேக மனிதர்கள் காரணமே இல்லாமல் பொறாமையினாலையும் தீய எண்ணங்களோடு கூட கசப்போடு கூட மற்றவர்களை துன்பப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சிலருக்குள்ளே பயங்கரமான பெருமை இருக்கிறதுனால தான் பெரியவன், தனக்கு கீழே எல்லாரும் அடங்கி இருக்கணும்னு சொல்லி இருதயத்தில் பெருமை கொண்டவர்களாக சிலர் தனக்கு கீழே இருக்கிற மக்களை மிகவும் துன்பப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தில் நம்ம வாசித்தால் கர்த்தராகிய தேவனை சேவித்து கொண்டிருந்த ஜனங்கள் தேவனுக்கு பயப்படாமல் பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபோது ஆண்டவர் ஜனங்களை 70 வருஷம் சிறையிருப்புக்குள்ளே அனுப்பினதாக நம்ம எரேமியா புஸ்தகத்தில் பார்க்க முடியும். 2 நாளாகமத்தின் இறுதியிலையும் காண முடியும்.
இப்படி ஜனங்களை ஆண்டவர் 70 ஆண்டு காலம் சிறையிருப்புக்கு அனுப்பினார். ஆனால் அந்த சிறையிருப்பின் தேசத்தில் போய் அந்த ஜனங்கள் மிகுந்த உபத்திரவங்களை அனுபவித்தார்கள். பலவிதமான நெருக்கங்கள், சொந்த வீடு இல்லை, அவங்களுக்கு தொழில் செய்வதற்கு வழி இல்லை, அவங்களுடைய அவங்களுக்கு நிலங்கள் இல்லை, ஆடு மாடுகள் இல்லை. அந்நிய தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் 70 ஆண்டு காலம் அந்த ஜனங்கள் அங்கே மிகவும் துன்பப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அந்த பாபிலோன் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜாக்களை எல்லாம் ஆண்டவர் இவர்களை துன்பப்படுத்தின எல்லா ராஜாக்களும் பல விதத்தில் அவர்கள் அழிந்து போகிறதை பார்க்க முடியும். ஆனால் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை ஆண்டவர் எப்படி அந்த தேசத்தில் அவங்க போய் துன்பம் அனுபவிச்சாங்களோ அந்த துன்பத்துக்கெல்லாம் சேர்த்து மிகுந்த பிரதிபலனை அவங்க திரும்ப தன்னுடைய தேசத்தில் அனுபவிக்கிறதை பார்க்கும். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, யாத்ரா புஸ்தகத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்து தேசத்தில் அநியாயமாக 430 ஆண்டு காலம் துன்பப்பட்டார்கள். அந்த துன்பப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவங்கள துன்பப்படுத்தின பார்வோனை தேவன் துன்பப்படுத்தி இந்த ஜனங்களுக்கு கானான் என்கிற ஒரு இளைப்பாறுதலின் தேசத்தை கொடுத்து ஆசீர்வதித்ததாக நம்ம யாத்ராமோ புஸ்தகத்தில், லேவியா புஸ்தகத்தில், எண்ணாமோ உபாகமோ இந்த பகுதிகளெல்லாம் படித்தீங்கன்னா நம்ம காண முடிகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை யாராகிலும் அநியாயமாக இன்றைக்கி துன்புறுத்தி கொண்டிருக்கிறாங்களா? உங்கள் பிள்ளையுடைய திருமணத்தை தடை பண்ணுறாங்க, உங்கள் வேலைக்கு இடையூறு பண்ணுறாங்க, உங்களுக்கு விரோதமாக நிறையா கடிதம் எழுதி அனுப்பி உங்களை எப்படியாகிலும் அந்த வேலையை விட்டு துரத்தணும்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களை வீடை கட்ட விடாமல் பக்கத்தில் இருந்து கொண்டே உங்கள் வீட்டுக்கு விரோதமாக செய்கிறாங்க. சில மனிதர்கள் இன்னும் ஒருபடி உயர்வாக செய்வனை, மாந்திரிகம் போன்ற செயல்கள் மூலமாக மற்றவர்களுடைய உயர்வை சகித்து கொள்ள முடியாமல் அவர்கள் தீமை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏதோ ஒன்றில் இன்றைக்கி மிகவும் உபத்திரம் அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் கட்டாயம் திரும்ப உபத்திரவத்தை கொடுப்பார். என்ற பைபிள் சொல்லுகிறது, பழி வாங்குதல் எனக்குரியது அப்படிங்கிறார். நானே பழி வாங்குவேன்கிறார். அப்போ ஆண்டவர் பழி வாங்குகிறவர். ஒரு மனுஷன் அநியாயமாய் தண்டிக்கப்படுவதும் ஒரு நல்ல மனுஷன் அநியாயமாக ஒடுக்கப்படுவதையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவே மாட்டார். உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பார், உபத்திரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கறதுக்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அதனால் மிகுந்த பொறுமையோடு காத்திருங்க. உங்களுக்கான ஒரு உயர்வு வரும். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோதான் ஒடுக்கப்படுகிறீங்களோ அவ்வளவாக உயர்த்தப்பட போகிறீங்க. துன்பத்தை சகித்து கொள்ளுங்கள். நீங்கள் அவங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய வேண்டாம். உபத்திரவப்படுத்துகிறவங்க உபத்திரவப்படுத்திட்டு போட்டோம். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், உங்களை உபத்திரவப்படுத்தினவர்களை தேவன் உபத்திரவப்படுத்துவார். பார்வோனையும் அவனுடைய சேனையும் தேவன் உபத்திரவப்படுத்தினார் அல்லவா? அதே மாதிரி செய்து உங்களுக்கு நீதி செய்வார். அப்படி செய்வதற்கு அவர் தேவனுக்கு அது நீதியாக இருக்கிறது என்று அந்த வசனத்தின் இறுதியிலே பார்க்கிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, துன்பப்படுகிற மக்கள் பாடுகளை சகித்து கொண்டு யார் எனக்கு நீதி செய்வார்கள், எப்பொழுது எனக்கு நீதி கிடைக்கும், நான் ஒரு தீமை செய்யாமல் இன்றைக்கி இவ்வளவாய் தண்டிக்கப்படுகிறேனே, ஒடுக்கப்படுகிறேன் இந்த மனநொந்து போயிருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவின் ஆறுதல் சமாதானம் உண்டாகட்டும். அவங்களுக்கு ஆண்டவரே இளைப்பாறுதலை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீரே உபத்திரவப்படுத்துவீர் என்று சொல்லியிருக்கிறேன். அதை செய்து அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.